ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே என்னவா, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இன்னென்ன பிரகாரமாக 36 பேர் செத்துட்டானே. எத்தனை பேர்? 36 பேர் செத்து. இப்ப நீ அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஓடி வந்து, அண்ணே 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 நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன், என் மனசெல்லாம் பதபதைக்குது, நான் வச்சிருக்கேன். தோல்வி வந்திருக்காதுல்ல, இஸ்ரவேலர்கள் தோத்து போயிட்டாங்கங்கிற செய்தி கடைநிலை வரை, கடைசி கானானியர் வரைக்கும் தெரிஞ்சிச்சா இல்லையா? எவ்வளவு தெனவட்ட ஆயி பட்டணத்தார் அடுத்த தடவை யுத்தத்துக்கு நிற்கிறான் பார்த்தீங்களா? யோசுவாவால் இந்த சின்ன ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடிகிற அளவுக்கு தைரியமே போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா என்ன செய்ய மாட்டாரு? தூங்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன போயிருச்சு? கான்ஃபிடென்ட். இந்த கான்ஃபிடென்ட்டை கெடுத்தது யாரு? அதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமா யுத்தம் பண்ணி அடிச்சு தோற்றம் பண்ணி வந்த ஆளு ஒரு தோல்வி வந்த உடனே ஸ்டன் ஆயிட்டாரு. காரணம், ஒருத்தன் பாவம் செஞ்சு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? 36. இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைகிறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. 1969 நடந்த அந்த பெரிய யுத்தத்தில் உலகத்தில் மிகப்பெரிய நாடாகிய எகிப்து தோல்வி, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்தை அறிவித்த போது, அந்த யுத்தம் செய்யப்படுவதற்கு எகிப்து ஆரம்பித்த அந்த நேரத்தில் 1969 தமிழ்நாட்டில் அண்ணா ஆட்சியை பிடிச்ச அதே வருஷத்தில் இஸ்ரவேல் அவங்க யுத்தம் செய்ய போறேன்னு பிரகடனப்படுத்தி சில நாட்களுக்கு முன்னமே முந்திக்கிட்டு யுத்தத்துக்கு போனாங்க. அப்ப யுத்தத்துக்கு போகும்போது அங்க இருந்த நம்பர் 1 நாடாகிய எகிப்தை அவங்க எப்படி அடிச்சாங்கன்னா, முதல்ல உள்ள புகுந்து எல்லா ஏரோப்ளேன் மேலையும் குண்டு போட்டாங்க. இன்னைக்கு மாதிரி ட்ரோன் குண்டு இல்லை, ஏரோப்ளேன்ல போய் போட்டாங்க. அதுக்கு அவங்க வச்சிருந்த பயங்கரமான பிளானு, ஏரோப்ளேன் செங்கடலுக்கு மேல 50 அடி உயரத்துல தான் பறக்கணும். அதாவது சி லெவல்ல இருந்து 50 அடிங்கிறது நம்ம சர்ச்சில் இருந்து சரியா 30 அடி, அதுக்கு மேல ஒரு 20 அடி பறந்து போகணும். போய் கரெக்டா எகிப்துல இருக்க ஒரு ஏர்கிராஃப்ட் இல்லாம அடிக்கணும். அடுத்து 2வது பிளான், போயிட்டு திரும்ப எந்த ஏரோப்ளேனாவது அங்க பறக்காத அளவுக்கு மொத்த ஏர்போர்ட்டையும் ஒட்டச்சுன்னு இருக்கணும். இது 2ஐயும் செஞ்சு முடிச்சாங்க. எகிப்தால ஒண்ணுமே, அதாவது கண்ணு திறக்கிறதுக்குள்ள அடிச்சு நொறுக்கிறது. பைபிள்லயும் அப்படிதான். அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி திடீரென்று யோசுவா வந்தான், அப்படி போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவன் காலையில் அப்பதான் வெளியே ஒதுங்க போவான், அங்க யாரு நிப்பா? இப்ப தாண்டா தூங்கி எந்திரிச்சிருக்கோம், இவன் இங்க நிக்கிறான். அப்படித்தான் பிளான் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. கடைசியில் எகிப்து என்ன சொல்லிச்சான்? இப்போதைக்கு ஒரு படம் தான் இருக்கு, தரைப்பட, நீங்க எல்லாரும் ஏறுங்கன்னு. அப்ப நேரம் அந்த சுயஸ் கால்வாய் வழியா மேலே ஏற, இஸ்ரவேல் மேல இருந்து எல்லாம் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்க, இறங்கி அடிக்க. அவங்க ஏதோ சின்னதா யுத்தம் நடக்கும் நினைச்சா, அவங்க பார்த்தா நேரம் எருசலேம் வரை பிடிச்சிட்டாங்க. கடைசியில் இஸ்லாமிய நாடுகள் தோல்வியை ஒத்துக்கொண்டு, சாமி விட்டுடா, ஏன்னா நம்ம தேவன் ஜீவிக்கிறாருங்கிறத இப்பயும் இஸ்ரவேலர்கள் மூலம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் அவங்கள எல்லா விதத்திலையும் ஆதரிக்க மாட்டேன், ஏன்னா இன்னைக்கும் தேவ திட்டம் அவங்க மேல இருக்கிறதுனால நம்ம அவங்கள விட்டுட்டு நம்ம போக முடியாது, அவங்கள விட்டுட்டு பைபிளே படிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் அடுத்து அவங்கள சுற்றி தான் கர்த்தருடைய திட்டம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வார்த்தைக்குள்ள நிற்போம். அதனால நம்ம ரொம்ப கவனமா, நடிக்கிற மாதிரி நடிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துடக்கூடாது. மனம் திரும்பினா உண்மையா திரும்பணும். இவனுக்கு இறக்கம் கிடைக்கல, இவன் பிள்ளைக்கு இறக்கம் கிடைக்கல, இவன் பேரனுக்கு இறக்கம் கிடைக்கல. ஆனா இவன் என்ன ஒத்துக்கிட்டான்? பாவம் செஞ்சேன். இன்னொரு ஆள் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு ஐகானிக்க பாருங்க. ஆமா,
அவனை என்ன சொல்றான்? மத்தேயு 27:4. மத்தேயு 27:4. மத்தேயு 27ஆம் அதிகாரம். குற்றம் இல்லாத இரத்தத்தை, பயங்கரமான வார்த்தையெல்லாம் போட்டிருக்கான் பாருங்க யூதாசு. பேதுரு இப்படிலாம் சொல்ல, அம்மா அத்தா, ஐயோ அவரை நான் காட்டி, ஐயோ மறுதளிச்சுட்டேன், ஐயோ மறுதளிச்சுட்டேன். மனம் கசந்து அவன் அழுததுக்கு வார்த்தையே போட முடியாது. ஏன்னா அவனுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியாது. இவனுக்கு பிசாசு நல்ல ஞானம்லாம் கொடுத்துருக்கான். என்னெல்லாம் பேசியிருக்கான் பாருங்க. குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் என்ன செஞ்சேன்? காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன உண்பாடு? நாளைக்கு நானும் மனம் திரும்பினேன், நானும் என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இவனுக்கும் கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? இறக்கம். இயேசுநாதரை பிடிச்சிட்டு போய் ஜெயில் சிலுவையில் அரைஞ்ச பிறகு வந்து காசை கொடு. அதனாலதான் அனுக்கிரக காலத்துல பாவத்தை அறிக்கை செய்யணும். உண்மையா பாவத்தை நான் இன்றைய செய்தி. ஆகானும் அனுக்கிரக காலத்தை தவற விட்டான், யூதாசும் அனுக்கிரக காலத்தை தவற விட்டான். அனுக்கிரக காலத்துல பாஸ்டர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, அனுக்கிரக காலம் தாண்ட பிறகு அவன் பாஸ்டரை கூப்பிடுவான். எப்படி? அனுக்கிரக காலம் வர பாஸ்டர் அவனை கூப்பிடுவாரு, அனுக்கிரக காலம் முடிஞ்ச உடனே அவன் பாஸ்டரை கூப்பிடுவான். டெய்லி வந்து ஜெபம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். அனுக்கிரக காலத்துல உண்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர் கூப்பிடும் போதே நெருங்கிக்கிறங்க, உண்மையா நெருங்குங்க, உண்மையா ஒத்துக்கிடுங்க. யார் யா உண்மையா ஒத்துக்கிடுவா? எனக்கு அந்த பாவம் வேணாம், தூக்கி போட்டு இப்போ கூட்டம் முடியட்டும் போய் நான் செய்கிறேன். அவன் தான் சவுளு, செய்யுங்க, எடுத்தம் என்ஜாய் எடுத்தானா? அவனால எப்படிங்க உண்மையாக சொல்ல முடியும்? ஏன்னா அவன் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடியாக இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. தாவீது எதை பற்றி யோசிக்காமல் எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடி ஆகுங்க. நீங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி ரிவர்ஸில் வந்துட்டோம்ல. யோனத்தான், அடுத்தது சாரி மோவிப்பை சேர்த்து யோனத்தான், சவுல். இப்போ சவுலுடைய முக்கியமான தோல்விக்கு காரணம், உண்மையா பாவத்தை விட்டுட்டு அவன் என்ன செய்யலை. அவனோட வாழ்க்கையில் இந்த இருந்த 38 வருஷத்தில் அமலேக்கியர்கள் அவன் அழிச்சிருந்தான்னா அவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறியிருப்பான். அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத 2 ஜாதியை அழிக்கவே இல்லை, அவர்களுக்கு தான் பதவி கொடுத்து வச்சிருந்தான். ஒன்று ஏதோமியர்கள், இன்னொன்று அமலை. இவங்க வீட்டில் இருக்கிற வர தரித்திரம் நம்மளை விட்டு நீங்க. இவங்க தேவ திட்டத்துக்கு எதிரானவர். தோவைக்கு தான் ஆடு மாடுலாம் மேய்க்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த அமலைக்கிட்ட கொண்டு வந்தான்ல ஆடு, அதை மேய்க்கிறதுக்கு யாரு? எந்திரிச்சு நிப்போமா? ஆண்டவரே, நாங்கள்